எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, அந்த சண்டை உண்மையான சண்டையா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது சண்டை அப்பப்போ வருது அப்பப்போ மறையுது, இது உண்மையான சண்டையா பொய்யான சண்டையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ் என்ன, அது உண்மையான சண்டையா பொய்யான சண்டையா இல்ல ஆக்டிங்காக ஒன்று பண்றாங்களா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் ஜாக்லைனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வருது. சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த சண்டை வருதுல, அந்த சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்றாங்க, கேமும் அவங்களோட கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு, எனக்கு அது வந்து செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போ 14வது வாரத்தில் வந்து சொல்றாங்க எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு. இந்த கோவா கேங்கு எல்லாம் சில் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் தெரியல. எனிவேஸ் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்க, அவங்க எங்கெங்க எப்படி எப்படி பதிவு பண்ணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வார்த்தை போரா ஓகே, ரெண்டும் பார்த்தீங்கன்னா முட்டிக்குது. முட்டினோன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் எப்படி விளையாடணும் விளையாடு, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தள்ளி போயிடுறாங்க. செட் ஆகுதுன்னா போ, அவள் தான் நீ சேஃபாக தானே இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சேஃபாக இருக்கு அப்படின்னு நம்ம சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொன்னாங்களே. ஸோ அந்த சேஃபாக இருக்கிறது யாரு, ஜாக்லினா சௌந்தர்யாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பேருமே யாருமே சேஃபாக இல்லை அப்படின்றது கிளியராக புரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்னன்றது வெளியே தெரிஞ்சிச்சு, அவங்க என்னன்றது வெளியே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யார் சேஃபாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். ஆப்வியஸாக தெரியல சௌந்தர்யா தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நெகட்டிவ் பிஆர், நீங்கள் வந்து பிஆர் வேலை பார்க்குறீங்க, நெகட்டிவ் பிஆராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெகட்டிவ் பிஆர்னா என்னன்னு தெரியுமா பாஸ், போய் ட்விட்டரில் பாருங்க, உங்க அக்கா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே அதுதான் நெகட்டிவ் பிஆர் வேலை. ஆக்சுவலாக ஒருத்தன் பிரேஸ்லெட் போட்டது செயின் போட்டது கூட எடுத்து போட்டு இவனுக்கு எங்கேருந்து காசு வந்தது, இவனுக்கு எங்கேருந்து காசு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கிளப்பிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இதெல்லாம் எப்படி சொல்றது, இதெல்லாம் உச்சம். ஒருத்தன் வந்து இப்போ என்ன சொல்றான், அவன் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், வேலை செய்ய யூடியூப் சேனலில் ஒரு ஆங்கராக இருக்கான், அவனால ஒரு பிரேஸ்லெட் வாங்க முடியாதா, ஒரு செயின் வாங்க முடியாதா, அதை எடுத்து நெகட்டிவாக இது மாதிரி ப்ரோமோட் பண்ணி நெகட்டிவாக ரீச் பண்ண வச்சுட்டு இருக்கானுங்க. அதை ஸோ அதுதான் நெகட்டிவ் பிஆர் வேலை. அந்த வேலையை வந்து செம்மையாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து கமெண்ட்ல வந்து சொல்கிறது, நெகட்டிவ் பிஆர் வேலை பார்க்குறீங்க, பிஆருக்கே பேர் போனது உங்கள் அக்கா தான், தயவு செஞ்சு பிஆர் என்ற டாபிக் என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்க அப்படின்றத மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் ரயனும் இருக்காங்களா, ரெண்டு பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துமை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாவோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக முத்துவமன் வச்சிருந்தாங்க. முத்துவமன் நம்ம அடிச்சு இந்த வாரத்தில் அவனை டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரயனோட டார்கெட் யாரு, முத்து தானே, முத்துன்னு சொல்லிட்டு முத்து ஃபோபியால ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா முத்துன்னு தான் சுற்றிட்டு இருந்தது. 2 நாளுக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன் பவித்ரா கூட சொல்லியிருப்பாங்க, தயவு செஞ்சு முத்துவை பற்றி பேசாதீ, தலை வலிக்குது, எங்கே பார்த்தாலும் முத்துன்னு பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இன்னமும் அப்படி தான் இருந்தாங்க. அவனை அடிக்கலாம்னு நினைச்சாங்க. என்ன மேட்டர்னா அவங்ககிட்ட போய் பேச போனாலே ஏதாவது திருப்பி பேசி விட்டுறான், கவுண்டர் கொடுத்து விட்டுறான், மண்டையை நறுக்கு கொட்டி விட்டுறான். ஐயோ என்னடா இவங்ககிட்ட எதுவுமே பேச முடியல அப்படின்றதுனால அங்கிருந்து இப்ப பேக் அடிச்சிட்டாங்க. பேக் அடிச்சிட்டு ஏதாவது நம்ம பண்ணணுமே, நம்ம இருக்குன்றதை காமிச்சிக்கணுமே அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு கேம் ஆனாங்க, சிம்பதி கேம் ஆனாங்க. இது மூலமா ஓட்டு வரும்னு நினைச்சாங்க, வந்தது. உண்மையிலே சொல்ற ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சௌந்தர்யாக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எத்தனை பேர் வேணா ஓட் கவுண்ட் போய் பாருங்க, ஓட் கவுண்ட் லாஸ்ட் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா. இதுல வந்து ஓட் கவுண்ட் வந்து சௌந்தர்யாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த ஓட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சிம்பதி ஓட்டு தான். அந்த சிம்பதி ஒன்று கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம் தான். அது பக்காவா டிராமா அப்படின்றது லாஸ்ட் வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன், போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பக்கா டிராமா அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழுதது உண்மையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வந்திருக்கும், எல்லாரும் எப்படி சொல்றது கொஞ்சம் சோகமா இருந்திருப்பாங்க, எல்லாம் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். அது அந்த லெவல்ல எஸ்கலேட் ஆச்சுல. அதாவது எப்படி சொல்றது, நார்மலா பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அவங்கள சமாதானப்படுத்துற அளவுக்கு அது பெரிய மேட்டர்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நீ பிஆர் வச்சிருக்கிறது உனக்கே தெரியும், ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் இது மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தவங்க திருப்பி சொல்றாங்க, சொன்னோன்னு பாத்தீங்கன்னா ஏத்துக்க முடியல, ரொம்ப பொங்குறாங்க. அந்த அழுகையிலும் ஜாக்லின் சொன்ன வார்த்தைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல உட்காந்துருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு கான்சியஸா அழுதுருப்பாங்கன்னு பாருங்க. அதாவது நம்ம அழுகுற மாதிரி நல்லா காமிச்சிக்கணும், பயங்கரமா அழுகணும், கதறி அழுகணும். அதே சமயத்தில் யாராவது ஆப்போசிட்ல பேசணும், அதையும் மைண்ட்ல உட்கார வச்சுக்கணும் அப்படின்றத பயங்கர கான்சியஸா எழுதிருக்காங்க. அதனால சொல்றேன் பயங்கரமான ஒரு டிராமா போட்டாங்க. அந்த டிராமா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. ஓப்பனா சொல்ல நானும் ஏமாந்தேன், என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. சௌந்தர்யா உண்மையிலேயே ஃபீல் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு சம்பவமா, அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சா. ஸோ அந்த டாபிக் முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் எடுக்கணும், வேற என்ன பண்றது. இப்போ சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க்கில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, டாஸ்க்கில் பர்ஃபார்ம் பண்ணி சௌந்தர்யான ஒரு ஆள் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல டாஸ்க்கில் வந்து சௌந்தர்யா வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரு விஷயம் வருது, அதனால சௌந்தர்யா வெளியே தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு நாளுமே இருந்ததில்ல. சௌந்தர்யா எங்கெங்க வெளியே தெரியாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பல்ல கடிச்சிட்டு கூட பிக் பாஸ் சொன்னார்ல, பல்ல கடிச்சிட்டு கோவப்படுறது, சம்மந்தமே இல்லாமல் கத்துறது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வெளியே தெரியாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு தான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அங்கங்க அட்டென்ஷன் மட்டும் சீக் பண்ணாலே போதும், அதுவே போதும், நம்ம டீம்
பார்த்துப்பாங்க, வெளியே மிச்சம் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கவன் பார்த்துப்பான், வெளியே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஐடியாலஜி அதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவத்தை எடுத்தாங்க. ஏன்னா நம்ம வரணுமே, நம்ம இல்லையே, நம்மளை பற்றி பேசவே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் சம்பவத்தை எடுத்தாங்க. நேற்றும் அதில் ஒரு சண்டை போச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அதுதான் திருப்பி அந்த சண்டையை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க கேரக்டரும் கேமும் ஒன்றா மெர்ஜ் ஆயிருக்கு சார். இந்த ரெண்டு மெர்ஜ் ஆயிருந்தா எனக்கு செட்டே ஆகாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதுவும் யார்கிட்ட போய் சொல்றாங்க பாருங்க, ஃபேட்மேன் கிட்ட. அந்த மனுஷன் என்ன பண்றாரு, எப்படியாவது இங்க ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணணும், நம்ம வந்ததுக்கு ஏதாவது உருப்படியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது ஊருக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட வந்து ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கேம் பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்ததே பாத்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு கொள்ளணும்னா ரயனையும் முத்துவையும் பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு ட்ரை பண்ணாரு. ரயனை பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு நீ போய் முத்து அட்டாக் பண்ணு அந்த பீஸ் சொன்னாலும் சொல்லலாம் அதில் தான் பண்ணிட்டு இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் அதான் நடந்தது. அவன் ஏதோ ஒன்று பேசுறான், எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கான். ஒன்னே இவர் வந்து பாத்தீங்கன்னா நீ தப்பு பண்ண ஒன்று தானே அடிப்பாங்க, என்ன இப்படி பேசிட்டு ஒன்று நாயப்படுத்த ட்ரை பண்றியா, டேய் அவன் எங்க நாயப்படுத்த ட்ரை பண்ணா, அவனை அடி வாங்கினதுனால ஒருத்தன் வலிக்குதுன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வலிக்குதுன்னு சொல்லுவேன், நீ தப்பு பண்ணதுக்குன்னு அடிச்சாங்க அதனால ஒன்று அதுக்குன்னு வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த பச்சைக்கிளி பேசிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவன் காண்டில் தான் இருக்கான். ஸோ இதில் இவர் வேறு ஏற்றி விட்டாரு போய் முத்து அடின்னு. அவன் என்னன்னா ஒரு விஷயத்தில் கெஸ் பண்ணிட்டான், இந்த ஆள் சொல்லி நம்ம அடிச்சா நம்ம ஏதாவது தப்பா போயிடும் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரமாக உட்காந்தான். இருந்தாலும் பைபிள மிரட்டுச்சு, நீ அவன் அடிக்கல நான் அவன் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் எங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா இப்போ சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு டஃப் ஃபைட் வருதுல, இந்த ஃபைட்ல கண்டிப்பாக ஃபேட்மேன் வந்து ஒரு குளறுபடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாக்லின் பக்கம் தான் நிற்கிறாரு. ஏன்னா சில இடத்துல ஜாக்லின் இல்லாதப்பையும் பனிஷ் என்ன பண்றாரு, ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதாவது இந்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்காங்களே, அதை அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி ஜாக்லின் வந்து இப்போ ஒருத்தவங்க கூட பழகுறாங்க, அடுத்து ஒருத்தவங்க கூட பழகுறாங்க அப்படின்னும் போது அவங்க கேமை வந்து இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன், அதை தப்பாக பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும், அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அவரோட சைடில் பொறுத்த வரைக்கும் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இருக்கு. அதை வந்து எல்லா இடத்துலையும் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்காரு. அது நானும் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா. இருந்தாலுமே இப்போ அவரை பஞ்சாயத்து தலைவராக உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் முறையிட்டு இருக்காங்களே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுட்டாக இருக்கு. மனுஷன் எந்த வந்து எஸ்கலேட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் ஓட்டிங் லிஸ்ட். இப்போ ஓட்டிங்ல நான் ஆல்ரெடி சொன்னல சௌந்தர்யாக்கு வந்து ஓட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அது காரணம் மெயினான காரணம் சிம்பதி தான். இந்த சிம்பதி வந்து ஒன் ஹவர் எபிசோட்ல பார்த்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஓட்ட கொட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்ல. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெளியில ஃபுல்லா ரீச் எல்லாத்துலயும் பயங்கரமா சௌந்தர்யா அழுகுறாங்க, அழுவ வச்சிட்டாங்க, படுபாவிங்க நல்லா இருப்பானுங்களா, சௌந்தர்யாவை அள வச்சிட்டானுங்க, செல்லத்தை அள வச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட எல்லா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ட்வீட் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா அள வச்சிட்டானுங்க, சௌந்தர்யா அள வச்சிட்டானுங்க, இதுக்கு நியாயம் கேட்டே அவனு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்க அக்கா உள்ளதான் இருக்குது, உள்ள இருக்க அக்கா வாய் இல்லையா, வாய் இருந்தா போய் கேட்க வேண்டியது எதனால இந்த மாதிரி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கேட்டா திருப்பி செருப்பால் அடிச்சிருவாங்க, நீ பண்ணதுதானமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை சொல்ல ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா கில்ட், ஓகேங்களா. நம்ம பண்ணது வெளியே தெரிஞ்சிச்சுன்ற ஒரு எண்ணம், ஓகேங்களா. அது என்ன மேட்டர்னா அதுக்கு அழுவுறதே ஃபர்ஸ்ட் ஓவரான விஷயம். ஏன்னா நீ பண்ணிருக்க ஒரு விஷயத்துக்கு தான் சொல்றாங்க அப்படின்னும் போது அதுக்கு அழுவுறதே முதல்ல ஓவரான விஷயம். ஏன்னா பண்ண ஒரு விஷயத்தினால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க, அதுக்கு உனக்கு ஒரு அதாவது அதோட ஹெல்ப் கண்டிப்பா இருக்குல்ல, பிஆர் டீமோட ஹெல்ப் இருக்குல்ல. ஸோ அந்த சப்போர்ட்டோட தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னும் போது அந்த விஷயத்தை சொல்லும் போதும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா இதில் வர முன்னாடி சொல்லிட்டாங்க பாத்தியா பிஆர் டீம் இருக்குன்னு எங்கால தைரியமா ஒத்துக்கிட்டாங்களே, மற்றவங்களை ஒத்துக்க சொல்லணும். ஒத்துக்கிறவங்க அதில் ஒரு கிரிட்டிசிசம் வச்சா பிஆர் டீம் வச்சு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ எதுக்கு அழுகுறாங்க, அப்போ அவங்க ஒத்துக்காம தானே இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, அது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. மேபி தப்பான விஷயமா அவங்க நினைச்சா கூட நினைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் அதுக்கு எதுக்கு அழுவணும், நீ தான் ஒத்துக்கிட்டிய பிஆர் டீம் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பதி கேம் ஒர்க் அவுட் ஆகி கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஓட்டு யாருக்கு ரொம்ப லீஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கும் பவித்ராக்கும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தோணுது. ஸோ இதில் வந்து தீபக் இவ்வளோ கீழே ஒரு வாரம் சத்தியமாக எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா அருணோட தீபக் கீழே இருக்கு. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாட்டம்ல இருக்காரு, பவித்ரா அதுக்கடுத்து தீபக். இப்போ இந்த வீக் ரெண்டு பேர் வெளியே போனோம்னா கண்டிப்பாக தீபக் வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ சௌந்தர்யா பண்ற மாதிரி அவர் எந்த ஒரு இதுவும் பண்ணலை இந்த வீக்ல வந்து அவர் வெளியே தெரியறதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. ஸோ அவரு ஏதாவது சம்பவம் பண்ணணும், எல்லாம் சௌந்தர்யா கிட்ட அட்வைஸ் கேட்கணும், ஏதாவது பண்ணுங்க சார், எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாஸ்க்ல யோசிக்க மாட்டேன், ஒருத்தவங்களை எப்படி அட்டாக் பண்ணா எங்கேருந்து நம்ம வெளியே ரீச் ஆகும், எப்படி நம்ம ப்ரோமோல வருவோம் அப்படின்றது. லாஸ்ட் டைம் அவங்க ஆள் தானே சொன்னது ப்ரோமோ பொறுக்கி அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நான் இங்கே சொல்லணும்னு சொல்ல இருந்தாலும் அது ஞாபகம் வந்தது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ப்ரோமோ கண்டென்ட் இது எல்லாரும் மக்களும் ரீச் ஆவாங்களே அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக அது வந்து பக்காவாக தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று ராணுவ பைபிள வெளியே போயிடுச்சு. அது உள்நாட்டு சதின்னு சொல்லுவாங்களா, உள்நாட்டு சதி கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் அந்த பைபிளை வெளியே தோத்திட்டாங்க, இந்த பைபிளை மட்டும் தான் உள்ள ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே விஷயத்தை தான் திருப்பி பண்ணுறாங்க. அந்த சண்டை என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. அது ஜெனியூன் ஃபைட் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல. ஜெனியூன் ஃபைட் மீன்ஸ் எதில் மீன் பண்ணனா வேணும்னே சண்டை போடுவாங்களே
அந்த மாதிரி சண்டை தான் இருக்குது. இப்போ உள்ளேருந்து ஒரு கோவம் அது மூலியமாக நேச்சுரலாக வர சண்டை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன். வேணும்னா இங்கே ஒரு சண்டையை போடணும், அப்போ தான் நம்ம இன்னைக்கான டேல நம்மளால ஒரு கண்டென்ட் வரும் அப்படின்றதுக்கோசமே சண்டை போடுற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.